கர்ணனிடமிருந்த திவ்ய அஸ்திரங்கள் வெறும் போர்க்கருவிகள் அல்ல, அவை அவனுடைய தவம், தானம், தியாகம், தர்மம், ஆல் இன் ஒன். குருக்ஷேத்திர போர்க்களம். சூரியன் மறையத் தொடங்கிய மாலை நேரம். அந்த செந்நிற ஒளியில் தனியாக நின்றான் கர்ணன். அவனுக்கு பின்னால் ஒரு பெரும் சேனை இல்லை, ஆனால் அவன் நினைவில் 10 திவ்ய அஸ்திரங்களின் சக்தி இருந்தது. கர்ணனிடம் இருந்த முதன்மையான அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். பிரம்மதேவரிடமிருந்து பெற்ற அந்த ஆயுதம் உலகையே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஆனால் கர்ணன் அதை நினைத்தவுடன் தேவையற்ற அழிவு என் வழி அல்ல என்று அதை தள்ளி வைத்தான். அடுத்ததாக அவனிடம் இருந்தது விஷ்ணு அஸ்திரம், எதிரியின் சக்தியை முறியடிக்கும் தெய்வீக ஆயுதம். ஆனால் எதிரில் நின்றது தர்மத்தின் வழியில் போராடும் அர்ஜுனன். தர்மத்துக்கு எதிராக இந்த அஸ்திரம் பாயக்கூடாது என்று கர்ணன் தீர்மானித்தான். அக்னி அஸ்திரம், ஒரே கணத்தில் முழு போர்க்களத்தையும் எரிக்கக்கூடிய தீ ஆயுதம். ஆனால் அவன் கண்களில் அப்பாவி வீரர்களின் முகங்கள் தோன்றின. கர்ணன் தீயை அடக்கினான். வருண அஸ்திரம் அவனிடம் இருந்தது, நீரால் உலகத்தையே மூழ்கடிக்கும் சக்தி. ஆனால் அது எல்லோரையும் சமமாக அழிக்கும் என்பதால் கர்ணன் அதை பயன்படுத்த மறுத்தான். வாயு அஸ்திரம், புயலாக மாறி எதிரிகளை சிதைக்கும் வல்லமை. என் வெற்றி பிறர் துயரத்தில் அமையக்கூடாது என்று கர்ணன் மனம் கூறியது. நாகாஸ்திரம், அர்ஜுனனை வீழ்த்தவே உருவாக்கப்பட்ட ஆயுதம். அந்த அஸ்திரத்தை நினைத்த போது கூட கர்ணன் தன் விதியை விட தர்மத்தை உயர்வாக வைத்தான். பாசுபதாஸ்திரம், சந்திராஸ்திரம், சூரியஸ்திரம், இந்திராஸ்திரம், இவை அனைத்தும் கர்ணனுக்கு தெரிந்த தெய்வீக சக்திகள். ஆனால் ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் முன் அவன் மனம் ஒரே கேள்வி கேட்டது, இது தர்மமா? இறுதியில் கர்ணன் உணர்ந்தான், அவனிடம் இருந்த மிகப்பெரிய திவ்ய அஸ்திரம் எந்த ஆயுதமும் அல்ல. தான் தோற்கப் போவதை அறிந்தும் தர்மத்தை விடாத மனமே கர்ணனின் உச்ச சக்தி. அவன் வீழ்ந்தான். ஆனால் அவன் தியாகமும் தர்மமும் காலத்தை வென்று இன்னும் நிற்கிறது. இந்த மாதிரி காணொளிக்கு நம்ம தமிழ் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.